ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நம்ம மூவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எமோஷ்னலாகி அழுவாங்க. அந்த படத்தை பார்த்து அந்த படத்தில் வர சீனை பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுவாங்க. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப கலாய்ப்பாங்க. என்னடா நீ படம் பார்த்தாலாம் அலற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கலாய்ப்பாங்க. அந்த மாதிரி கலாய்க்கிறவங்க கூட அலற மாதிரி பார்த்தீங்கன்னா பல சீன்ஸ் இருக்கு. அதில் டாப் 5 நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சில தாங்குவியா மாவனை அடிக்கிற அடியில் கண்ணில் தண்ணி இல்லை கண்ணை பிடிப்பார். அதில் 5th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கத்தி படத்தில் வர அந்த ஃப்ளாஷ்பேக் சீன். அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் அழுவார். அம்மா நம்மளை ஏமாத்திட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகாட்சி ஒன்று அழுவார். அந்த சீன்ல பாத்தீங்கன்னா அழாதவனே இருக்க மாட்டான். இதுல டாப் 5ன்னு சொல்லியிருந்தாலுமே இதுல ஒவ்வொன்றுமே ஒரு விதத்துல பெஸ்டானதுதான். இது 5வது இடம் கொடுத்துருக்கறதுனால இது கம்மி அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த சீன்ல வந்து அழாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனா ஜீவானந்தன இந்த இடத்துல வந்து நமக்கு மரியாதையே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரம் சொல்ற சீன்ல அப்ப விஜய் போய் அந்த காயினை கலெக்ட் பண்ணிட்டு வருவார்ல, அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா எமோஷனல் ஆகி நம்மளே அறியாமலே பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுல வந்து கண்ணீர் வர மாதிரி அந்த சீன் வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளை ரொம்பவுமே கலங்கக்க வைக்கிற மாதிரி சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா தெய்வ திருமகள் படத்துல பாத்தீங்கன்னா அந்த விக்ரமும் அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்ல வந்து ஒரு சீன் வந்து ஒன்று இது பண்ணுவாங்க. 2 பேருமே சைகையிலேயே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீன் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அழுதுருப்பாங்க. அந்த சீனை பார்த்தாலே அந்த மியூசிக்குக்கும் அந்த சீனுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளை எரியாமலே பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப எமோஷனல் ஆயிடுவோம். அடுத்து 3rd பிளேஸ்ல இருக்கிற சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மெர்சல் படத்துல பாத்தீங்கன்னா 2 சீன் வரும். அதுல பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்து இறந்துரும். ஸோ அந்த சீனு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து இறந்து போவாங்க. அந்த சீன்ல வந்து டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு எமோஷன் ஒன்று பண்ணுவார் பாருங்க. உள்ளுக்குள்ள போய் ஒரு மாதிரி நம்மளை பண்ணிருங்க. இந்த மெர்சல் படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிட் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே அந்த எமோஷன் வந்து நமக்கு உள்ள போயிருச்சு. நமக்கு உள்ள போய் நம்மளை அழ வச்சதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன். நம்மளை வந்து எந்த படம் வந்து நம்மளை எந்த அளவுக்கு அழ வைக்குதோ, எந்த அளவுக்கு வந்து நம்மளை எமோஷனல் ஆகுதோ அந்த படம் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே டாப் டக்கரா இருக்கும். இந்த மெர்சல் படத்துல வந்து இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனுக்கு அழாதவங்களே இருக்க மாட்டாங்க. இந்த சீனை பார்த்தாலே எங்க அம்மா வந்து டிவி மாத்து அப்படின்னு பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி சீன் தான் பாத்தீங்கன்னா இந்த மெர்சல் படத்துல வர சீனு. அதுல 2வது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா பாலாவோட படம் தான். பாலா வந்து மக்களை வந்து அழ வைக்கிறதுக்குன்னே படம் எடுக்கிற ஒரே டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பாலா தான். இவரோட படத்துல வந்து ஏகப்பட்ட படத்துல வந்து நம்மளை அழ வச்சிருப்பாரு. அதுல 2வது பொசிஷன்ல இருக்கிறது என்ன படம்னு பாத்தீங்கன்னா பிதாமகன் படத்துல பாத்தீங்கன்னா சூர்யா வந்து இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விக்ரம் நடந்துக்கிற மேனர்ஸும் இருக்குது பாருங்க. சாமி நம்மளால தாங்க முடியாது. அந்த இடத்துல வந்து நம்மளை எரியாமலே ஒரு மாதிரி கண்ணு கலங்கி தண்ணி உள்ள ஓடிடு அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி சீன் தான் பாத்தீங்கன்னா அந்த பிதாமகன் படத்துல வர அந்த சீனு. ஸோ அந்த சீனை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி கோரமாயிரும். நம்ம அந்த சீன்ல இருக்கிற மாதிரி நம்ம கண்ணே ஆகி நம்மளை அறியாம வந்து அழுகாச்சி வரும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த 2nd பொசிஷன் 1st பொசிஷன் இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. எந்த சீன் வந்து ரொம்ப எமோஷனலா இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ அதுல எனக்கு வந்து பர்சனலா பெஸ்டா எது இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேன். இதுல வந்து 1st பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அவன் இவன் படத்துல பாத்தீங்கன்னா விஷால் வந்து ஒரு சீன்ல வந்து ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த சீன் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. மெர்சல் படம் அது இல்லாம பாத்தீங்கன்னா கத்தி படம் நிறைய பேர் பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆயிருப்பீங்க. நிறைய பேர் வந்து அழுதுருப்பீங்க. ஆனா இந்த அவன் இவன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷால் வந்து ஒரு அழுகாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன்ல வந்து நடிச்சு காட்டுவாரு. அந்த சீன்ல நம்மளை அறியாமலே கண்ணீர் பயங்கரமா வர ஆரம்பிச்சிடும். அதே படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜமீன்தார் வந்து இறந்துருவாரு. அதுக்கப்புறம் விஷாலும் ஆர்யாவும் ஒரு ஆக்டிங் ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க. சாமி அதெல்லாம் சீனே கிடையாது. பாலா மாதிரி ஒரு டைரக்டர் வந்து நம்மளை அழ வைக்கிறதுல பெஸ்ட். அழுவலையா கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது அழுவலன்ற. இது பாத்தீங்கன்னா பார்ட் 1 தான். ஸோ பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மாதிரி படம் பார்த்து அலற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.